அருள்மிகு கஜேந்திரவரதன் திருக்கோயில் திருக்கவித்தலம் கபிஸ்தலம். மூலவர் கஜேந்திரவரதன். தாயார் ரமாமணிவல்லி பொற்றாமரையாள். உற்சவர் கஜேந்திரவரதன். கோலம் சயனம். திசை கிழக்கு. விமானம் ககனாக்குருதி விமானம். தீர்த்தம் கஜேந்திர புட்கரணி கபில தீர்த்தம். மங்களாசாசனம் திருமலிசை ஆழ்வார். ஸ்ரீ ரமாமணிவல்லி சமேத ஸ்ரீ கஜேந்திரவரதாய நமக. ஊர் கபிஸ்தலம். தல வரலாறு. கார்மேக வண்ணனாக விளங்கும் இறைவன் நாராயணன் மிகச்சிறந்த பக்தர்களில் ஒருவன் இந்திரதுய்மன் என்னும் மன்னன் ஆவான். இவன் ஒருமுறை அகத்திய மாமுனிவரின் சாபத்திற்கு ஆளாகி கஜேந்திரன் என்னும் யானையாக பிறப்பெடுத்தான். பொய்கை புட்கரணியில் கமல மலர்களை கொய்து பெருமாள் திருவடிகளில் வைத்து வணங்கி வந்தது யானை. அந்த காலகட்டத்திலேயே ஒரு கந்தர்வன் தேவலா என்னும் முனிவரிடம் முதலையாக போக சாபம் பெற்றான். தன் தவறை உணர்ந்த கந்தர்வன் சாப விமோச்சனம் வேண்டினான். பிறவியின் முடிவில் கஜேந்திரன் கால்களை பிடிக்க இறைவன் நாராயணனால் சாப விமோச்சனம் பெறுவாய் என முனிவர் கூறினார். அதன்படி ஒரு நாள் பொய்கை புட்கரணியில் கமலமலரை கொய்ய வந்த யானையின் கால்களை முதலை பற்றி கொள்ள முதலையின் வாயில் அகப்பட்ட கால்களுடன் உயிருக்கு போராடிய கஜேந்திரன் தன்னை காப்பாற்றிக் கொள்ளும் முயற்சி தோல்வியுற்றான். தனது இறுதி காலம் நெருங்குவதை உணர்ந்த யானை ஒரு தாமரை மலரை தனது தும்பிக்கையால் பற்றி வான் நோக்கி ஆதி மூலமே என பெருமாளை அழுது வேண்டியது. தனது பக்தனின் துயர்துடைக்க விரைந்து வந்த இறைவன் தனது சக்கராயுதத்தால் முதலையின் தலையை துண்டித்து யானையை விடுவித்து இருவருக்கும் மோட்சம் அளித்தார். கஜேந்திரனை உயிர்ப்பிக்க வந்த தலமாததால் கபித்தலம் என்று பெயர் பெற்றது. இத்தல இறைவனுக்கு கஜேந்திரவரதர் என்னும் திருநாமம். இந்நிகழ்வை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி அன்று திருவரங்கம் அம்மா மண்டபம் படித்துறையில் கஜேந்திர மோட்சம் நடைபெறுகிறது. அருள்மிகு கஜேந்திரவரதன் மூலவர். சிறப்புகள். கஜேந்திர மோட்சம் நிகழ்ந்த புண்ணிய திவ்ய தேசம். திருமகள் தாயார் பொற்றாமரையாள் என்று திருநாமத்தால் காட்சி தரும் திவ்ய தேசம். ஆழ்வார் கண்ணனாக உருவகம் செய்து பாடியருளிய திவ்ய தேசம். திருமலிசை ஆழ்வார் பாசுரம் பாடியருளிய திவ்ய தேசம். அருள்மிகு கஜேந்திரவரதர் திருவடிகளே சரணம். அருள்மிகு பொற்றாமரையாள் தாயார் திருவடிகளே சரணம். திருவிழாக்கள். வைகாசி பிரம்மோற்சவம் 10 நாட்கள். ஆடி பௌர்ணமி கஜேந்திர மோட்சம். மேலும் தங்குமிடம், தரிசன நேரம், முகவரி, போக்குவரத்து வசதி போன்ற விவரங்களை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.